அனைவருக்கும் வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், திஷ்டி கழிக்கணும் அப்படின்னாவே கல் உப்பு வச்சு தான் திஷ்டி கழிப்பாங்க. ஏன்னா கல் உப்பை வச்சு திஷ்டி கழிச்சிட்டு அதை தண்ணியில் கரைச்சோம்னா நம்மளுடைய திஷ்டிகள் எல்லாம் கரைஞ்சி போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையோடு செய்வாங்க. அதுபோக அம்மன் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த பீடத்து மேலே வந்து உப்பு மிளகு கொட்டுறது அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்க திஷ்டிகள், எதிரிகள் தொல்லை இது எல்லாமே போகணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு, கல் உப்பு நம்ம கொட்டுவோம். அதே போல தான் நம்ம கல் உப்பை வச்சு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். அதாவது இது அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். எந்த பரிகாரம் நம்ம செய்யறதா இருந்தாலும் அதாவது பாசிட்டிவாக இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த பரிகாரமும் பலிக்காதுங்க. அதனால தான் இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இதை வந்து 21 வாரம் அதை செஞ்சிங்கன்னா, அதாவது 21 வாரமாக வச்சிட்டாலும் சரி, அல்லது 21 நாட்களாக வச்சிட்டாலும் சரி, தினமும் எங்களால் செய்ய முடியாது, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து டெய்லி செஞ்சாலும் சரி, இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வேண்டுற வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். பிரம்ம முகூர்த்தமாக பார்த்து இதை வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எந்த நாள் உகந்த நாளோ, செவ்வாய்க்கிழமை இல்லை எந்த நாள் உகந்த நாளோ அந்த நாளை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கையில் வந்து கல்லுப்பு, வலது கையில் கல்லுப்பு வச்சுக்கோங்க. உங்களுடைய மடியில் வந்து ஒரு வெள்ளைத்தாள் வச்சுக்கோங்க. அதில் எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து வச்சுக்கிட்டு மனதார வேண்டிக்கணும். அதாவது சத்தமாக எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளம், என்னுடைய நகையை மீட்டுட்டேன், என்ன உங்களுடைய வேண்டுதலோ அதை அப்படியே அந்த உப்பை வந்து அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு வலது கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே வர வர எப்பயுமே நம்ம உப்பை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலுமே அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிற விஷயம். அதே போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுடைய காரியங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ இது அப்படியே நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது கல்லுப்புக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சக்தி. அதனால் இதை எல்லோரும் செஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இதை வந்து நீங்கள் தினந்தோறும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இல்லை எங்களால் முடியல, ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னம்னா அதுக்கான டைமை கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லைம்மா எங்களுக்கு காலையில் ஒரு நாள் மறந்துடுறேன் அப்படின்னா அப்போ வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த நாளை எடுத்துக்கிட்டு செய்யுங்க. இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லோரும் நல்ல பலனடைவீங்க. வாழ்க வளமுடன்.